எல்லோருக்கும் வணக்கம். சென்னையில் வர அக்டோபர் 1, 2, 3 தேதியில் உணவு என்கின்ற தலைப்பில் ஒரு மிகப்பெரிய எக்ஸிபிஷனை உணவு திருவிழாவை ஏற்பாடு செய்கிறோம். அதற்கு காரணம் டாக்டர் தாமோதர் சாமி நாயுடு, அன்னபூர்ணாவுடைய ஃபவுண்டர். அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் 4ஆம் தேதி. அவருடைய 100வது பிறந்த நாள். அதை கௌரவிக்கும் விதமாக இந்த உணவு திருவிழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்னென்னா, நிறைய ஃபாரினில் அணுகால ஜெர்மனியில் எக்ஸிபிஷன்ஸ் நடக்குது, நிறைய பேர் போய் பார்க்குறாங்க. துபாயில் கல்ஃப் ஃபேர் நடக்குது, நிறைய பேர் போகிறாங்க. சிங்கப்பூரில் இருக்குது, டெல்லியில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் போயிட்டு வரணுன்னா நிறைய பொருள் செலவாகுது. ஒரு சின்ன ஹோட்டல்காரங்கெல்லாம் போக முடியாது. ஸோ அதையே மனசில் வச்சுட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எக்யூப்மெண்ட்ஸும் உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து அவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்து டிஸ்பிளே வச்சு அவங்களுக்கு அந்த உணவு அந்த கருவிகளை வாங்குவதற்கான பணம், அதற்கான பணம் கொடுப்பதற்கான பேங்க் குறைஞ்ச வட்டியில் கொடுக்கறதுக்கான ஏற்பாடும் செய்து அவங்க பார்த்துட்டு எந்த எக்யூப்மெண்ட்ஸ் பிடிச்சதோ அங்கேயே விலையெல்லாம் பேசி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும். அதற்கு அடுத்தது இந்தியா பூரா எத்தனையோ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் உற்பத்தி செய்கிறோம். பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற காய்கறி நமக்கு தெரியாது, மூலப்பொருள் தெரியாது. ஸோ அது இந்தியா பூரா இருக்கக்கூடிய எல்லா மூலப்பொருளையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி யாருக்கு என்ன வேணுமோ வாங்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறோம். 3வது, சமைச்ச உணவு சுத்தமாக இருக்கா, அது வாடிக்கையாளருக்கு நல்ல முறையில் போய் சேருதான்னு பார்க்குறதுக்கு டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். அந்த டெஸ்டிங் லேப் எக்யூப்மெண்ட்ஸும் அங்கே கொண்டு வந்து வைக்கிறோம். ஏன்னா உணவு சமைப்பது முக்கியமல்ல, அது சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் மக்களுக்கு போய் சேரணும். அதையும் ஏற்பாடு செய்கிறோம். 3வது, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சமையல் கலைஞர்கள், செஃப்களை கூட்டிகிட்டு வந்து எப்படி ஒரு ஹோட்டலை நடத்துறது, எப்படி ஒரு உணவு தயாரிப்பது, அதற்கான செமினார்களையும் நிறையா இந்த 3 நாளும் நடக்க போகுது. இதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முழுமையாக அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு டூரிசம் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதனால் இது மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். முதல் முறையாக இது சவுத் இந்தியாவில் நடக்குது. ஸோ எல்லா ஸ்டேட்லேருந்தும் மக்கள் பெருவாரியாக கலந்துக்குவாங்க. அதனால் நீங்களும் இதில் கலந்துட்டு ஒரு கன்னியாகுமரியில் ஒரு சின்ன ஹோட்டல்காரராக இருந்தாலும் கூட அவரும் இந்த திருவிழாவில் கலந்துட்டு அவருக்கு என்ன தேவையோ அவர் பார்ப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் நம்ம ஏற்பாடு செய்தோம். உணவு சமைத்த உணவு செய்ய போகிறதில்ல, சமைக்கிறத சொல்லி கொடுக்க போகிறோம். உணவு சமைப்பதற்கான மூலப்பொருள் வைக்க போகிறோம். அதற்கான காய்கறிகள், ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு, எப்படி ஒரு காய்கறி கட் பண்ணுறது, எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, அதற்கான கருவிகள் அதெல்லாம் வைக்க போகிறோம். செமினார்ஸில் உணவு தயாரிக்கிறாங்க, அது எப்படி தயாரிக்கிறதுங்கிறது சொல்லி கொடுக்க போகிறோம். இல்லை, சிலிண்டருங்கிறது நம்ம வெளிநாட்டிலேருந்து கேஸ் இம்போர்ட் பண்ணுறோம். அது நம்ம கையில் இல்லை. அமெரிக்கன் ட்ரம்ப் இந்த வார்னால் உலகம் பூரா பாதிச்சிருக்காங்க. கப்பல் வரல. எப்போவுமே ஒரு கஷ்டம் வர்றப்போ தான் ஒன்று கண்டுபிடிப்போம். இப்போ கொரோனா வந்த காலத்தில் தான் இந்தியாவில் கொரோனா மெடிசன் கண்டுபிடிச்சாங்க. ஸோ உலகம் பூரா நம்ம அதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் உதவி செஞ்சோம். அது மாதிரி இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்தனால அடுத்த ஆல்டர்னேட் ஃபியூயல் என்ன, கேஸ் விட்டாச்சுன்னா எலக்ட்ரிக்கல் போகலாமா, இண்டக்ஷன் போகலாமா, அல்லது தெர்மிக் ஃப்ளூயிட் போகலாமா, அப்படிங்கிற பல்வேறு விதமான எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே கொண்டு வர போகிறோம். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு கேஸ் வரலைங்கிறக்கோசம் நம்ம தொய்ந்து போயிடக்கூடாது. அதை அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நம்ம நடக்கணும். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், உங்களுக்கெல்லாம் நீங்கள் மெட்ராஸில் இருக்கீங்க, வெயிலோட கடுமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். எந்த காரணத்துக்கு கொண்டு மரத்தை வெட்டக்கூடாது. மரம் இருந்தால் தான் மழை வரும், மழை வந்தால் தான் விவசாயம் நடக்கும், குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும். ஸோ மரம்ங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வச்சுட்டு போன சொத்து. அதனால் அதை வெட்டி எரிச்சிட்டா நாளைக்கு நாடு பாலைவனம் ஆயிரும். அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட் ஃபியூல் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் சிறந்தது. விலை இப்போ உயர்ந்ததுக்கு காரணம் எலக்ட்ரிசிட்டினால் இல்லை,
இப்போ கேஸ் வந்து 750 ரூபா விலை ஏறி இருக்கு. பேக்கிங் வந்து 30% விலை ஏறி இருக்கு. அதை தவிர எல்லா மூலப்பொருள்களும் டிரான்ஸ்போர்ட்னால விலை ஏறி அதனால விலை ஏறி இருக்கு. ஒன்ஸ் இது செட்டில் டவுன் ஆனால் எல்லாம் பழைய நிலைமைக்கு வந்துடும். தேங்க்யூ.